ஏய் vlog எத்தனை மணிக்கு எடுக்கலாம்னு சொன்னேன்? 7 மணிக்கு. மணி எத்தனை? 8. எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்போ வர்ற பஸ் மிஸ் பண்ணிருந்தா என்ன பண்ணுவ? நான் எங்க போறேன்னு சொன்னேன். எனக்கு இருக்க தருத்தன முடிச்சவங்க எப்படி இருக்கானுங்க? நான் 7 மணிக்கு வர சொன்னேன், உங்களுக்கு ஒண்ணா கால் பண்ணி எடுக்க மாட்டேறானுங்க. 7 மணிக்கு vlog எடுக்கலாம், 8:30 மணிக்கு கிளம்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணது. மணி இவ்வளோ நேரம் ஆச்சு, வரல. என்ன அப்புறம் நீ சரி நீ என்னத்தையோ பண்ண. எனக்கு அங்கே பாரு பஞ்சு முட்டாயும் அந்த இதுவும் வேணும், அதாவது இந்த மொறுன்னு இருக்குமே. சார் சார் என்னடா ஒரு ஓனர் வந்துட்டு ஒரு அப்பளம் வாங்கி தர மாட்டேங்கிற? சரி சரி வரட்டும், ஃபர்ஸ்ட் வரட்டும். எனக்கு இருக்கிற போன பண்ண மிளகா பஜ்ஜி இருக்குல்ல, சுட சுட அந்த அக்கா சட்னியோட வச்சு தந்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு ரெடியாடா? ரெடி. பன்னிகறி ஆக்கி வச்சிருக்காங்களா? தின்ட்டு பன்றி காய்ச்சல் வரட்டும் போ. அந்த சட்னி இதெல்லாமே சேர்த்து நமக்கு வந்துட்டு தேவை. அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் போட். ஹாய் அண்ணா அடிச்சு தான் கூப்பிடுவியா? ஹாய். டேய் இந்த நாயினால தாங்க லேட். பாலை ஏறி இறங்குறப்போ டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏறி இறங்குறப்பவா? ஆமா ஏங்க டிராஃபிக் ஆயிருச்சுங்க. டேய் இறாக்கையா, டிராஃபிக் ஆச்சா இல்ல நீயே உருவாக்கிட்டு வந்தியா? எந்த புள்ளோட பேசிட்டு வந்தா சொல்லு. புள்ளையா? நானே புள்ளை பார்த்தேன். இது அச்சச்சோ பெருமாளே அது போடுவே உடனே. ஏண்டா டேய் ஃபிளாஷ்பேக். தம்பி சியஸ். ஆமா அந்த லேட் ஸ்டார்ட் பண்ணிரலாம். போலாம். அங்க ஒரு அத்தர் கடையில 4 புள்ள நறுக்குன்னு இருக்கு. டேய் ஒரு நிமிஷம் புடி. ஏன் வந்து என்ன இப்படி பண்ற? நான் என்ன பண்ணுங்கற? நாங்க 4 புள்ள இருக்குனே. அடிங் வஜ்ஜாம் மார்கழி மாசம் கண்ட்ரோல் பண்றான். வந்த வேலை ஆரம்பிக்கலாமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சரி ஊர்ல அவ்வளோ இடம் இருக்குல்ல, எக்ஸிபிஷன் தான் வரணுமா? எக்ஸிபிஷன் பத்தி என்ன நினைச்ச நீ? இங்க வந்தீங்கன்னா அப்பளம் தெரியுமா? டெல்லி அப்பளம் சூப்பரா இருக்கும். தூரி தெரியுமா? ராட்டணும் வேற லெவல் இருக்கும். வாடா. ஆனா எதுவுமே நீ கூப்பிட்டு போக மாட்டேனா? இன்னைக்கு கூப்பிட்டு போறேன் நான். வாடா. கண்டிப்பா கூப்பிட்டு போறேன். வாடா. பின்னாடி ஒரு புள்ள பாக்குதுனா. இங்க அதோ இங்க நிறைய இருக்குது. டேய் இது ஜங்கல் வேல்றது. காடா? அங்க என்னென்னமோ இருக்குதா காமிக்கிறேன். என்ன கண்டனே தெரியாம இதுக்கு ஒரு கேமராமேன் வேற ஒரு கேடு. அப்புறம் செஞ்சிடா கம்மி வா. அத்தர் கடைனே அந்த ஆள் அடிச்சான், நான் அவனை கொலை பண்ணிடுவேன். அந்த ஆள் வரதுக்குள்ள எனக்கு 4 போட்டோ நச்சுன்னு இருக்கணும், கெத்தா இருக்கணும். ஓகே. யோ 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 உட்கார. முதல்ல ஜிம்முக்கு ஒழுங்கா வந்து பழகு, அதுக்கப்புறம் இந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பியாமா? சொல்லிட்டாரு பெரிய ராணி கால்மனு. என்னால ஸ்கூல் காலேஜ்ல தான் பிரைஸ் வாங்க முடியாது, இவர்கிட்டயாச்சும் தயவுசெய்து வாங்கிட்டு போனா. நீ எல்லாரும் அசிங்கப்படுத்தலாம் வந்து நிம்மதியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட போட்டோ போட்டு தெரியுமா? சொல்லனா இதை விட பெரிய போட்டோ என்ன? டேய் எங்க எம்ஐ தெரியுமா? எத்தனை டைம் கப்பு இருக்காங்க தெரியுமா? எத்தனை டைம் கப்பு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியுமே. கப்பை விட எங்களுக்கு பெரிய கப் இந்த வருஷம் தலை ஆடுறாரு தெரியும்ல. நாங்க தான் தலைன்னு சொல்றேன், கப்பு விடுறேன். தலை இருக்கிற பயத்துல போறீங்கன்னு தெரியும். என் தலையை பார்த்தா நீயே பயந்துருவேன். என்ன தலை? இங்க பாரு தலை. எல்லாம் உன்னை மாதிரி வாங்குற போட்டோம்னா வா. இங்க பாரு யானை. அங்க பாரு டைனோசர் பாரு. வாவ். அது என்ன ஒன்ன மாதிரி வாய் திறக்குது? பாருங்க க்ளோஸ் அப்ல ஏன் கரெக்டா இருப்பனே. அப்படி இப்படி குனிஞ்சு மட்டும் இல்ல. அங்க பாரு நீ பாரு எப்படி இருக்குது. பயங்கரமா இருக்குனே. எல்லா அனிமல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த அசைவோட இருக்கும்டா. எப்படி அசைவோட? இங்க அரிய வகையான பறவைகள் இருக்கும். அது அரிய அரியல அரிய கூப்பிடுறீங்க? அரிய வகையாக. ஐயோ அங்க வந்து பண்ண புலி சிங்கம் அங்க புறாவே நிக்குது. இங்க ஒரு யானையா, ஒரு 2 யானையை வச்சு வெல்கம் பண்றாங்க. தளபதினே தமிழ கொட்டி தலைவன் கட்டி குட்டி. இங்க பாரு நானு பக்கத்துல நானு தூய் சொருகன்னு வச்சுக்கோ, தலை துண்டா போயிருக்கு. இதான் வந்து பண்ண ஜங்கல் வேல்டோட ஸ்பெஷல். அது பேர் என்ன சொல்லு? ஜங்கல் வேல்டோட ஸ்பெஷல் எலிஃபண்ட். எலிஃபண்ட். அப்புறம் இதுக்குதான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னேன். என்ன பேர்? யானை எல்லாம் என்னடா இது? யானை. ஆமா 10 செகண்ட் டைம் தரேன், யோசிச்சு சொல்லு. அது பேர் யானை இல்ல. டைம் கொடுத்தாலும் எனக்கு தெரியாது. அது பேர் மேமோத். எது? மேமோத்.
மாமா மாமா மச்சான்லாம் இல்ல, அது மேமோ. மக்கள் யாருக்குமே தெரியாதுடா மேமோத்துன்னு சொல்லி. உங்களுக்குன்னு தான் தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. டிராகன் நான் சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு கேம் வாங்கி கொடுத்தாரு. அதுல ஒரு டிராகன் இருக்கும். இதை கொன்னோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைக்கும். அந்த கேம் முடிஞ்சிடும். இன்னைக்கு தான் கொன்னா சேனலுக்கே லைஃப் கிடைக்கும். நீயும் உங்க பக்கத்து வீட்டு குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி இடத்த கூப்பிட்டு வா, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். என்ட்ரி வெறும் 80 ரூபா தான். ஆமா, நீ டிக்கெட் வாங்கல, நான் தானே வாங்கி கொடுத்தேன். சொல்லி காட்டாதுனே, இதெல்லாம் நல்ல பழக்கமே இல்ல. சரி ஓகே, மன்னிச்சுக்க. அண்ணனோட அடியை பத்தி தெரியும்ல, உனக்கு என்ன பொருள் வேணும் சொல்லு. என்ன பொருள் வேணும்? எனக்கு பேட் வாங்கி கொடுங்க. பேட் வாங்கி தரதா? அண்ணா எவ்வளோண்ணா? 50 ரூபா 3 பால். ஓகேண்ணா. 3 பால்ல அந்த ஒரு செட்ல உள்ள கிளாஸ் 3 பால்ல த்ரோ பண்ணும்போது டோட்டலா எல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா இதுல எந்த கிஃப்ட் வேணுமோ ஒன்று எடுத்துக்கலாம். போடுங்க, உங்க அடி தான் எனக்கு தெரியுமே. அடி சதறிடுச்சுனா டம்ளர் ஒடுங்கிருச்சு. அடுத்து பாடுறா. ஜஸ்ட் மிஸ்ரா. பாக்குறியா? அர்ரா. ஐயோ ஐயோ, அப்படியே அடிச்சன்ல. கரெக்ட்டா அடிக்கலாம், செட்ல அடிங்க. ஐயோ, கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அடிங்க. கடைசி பால் அடி. கடைசி பால். ஐயோ, ஏன் வரல? நான் பாதியாசு கவுத்துனேன். சரியா, சார் அடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு அட்டையில பட்டு கவுந்துருச்சு, அவ்வளவுதான். வேண்டியதுடா. எப்படிடா? எப்படி? சரி, பக்கத்து கடையிலயும் அதே மாதிரிதான். அதுவா அடிப்பீங்களா? எப்படி அடிக்கிற மட்டும் பாரு. அதுவும் நம்ம கடை தான். வாங்க ட்ரை பண்ணு. தட்டா லட்டியா இருக்கு மக்கறியா? எப்படி? தட்டா லட்டி பார்த்தனே. தட்டாலட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட். போடுங்க. 6 பால் தான். 6 பால். இப்போ இதுல உனக்கு என்ன பைஸ் வேணும்? நானும் ரொம்ப நாளா அந்த ஃப்ரிட்ஜ் நிறைய எக்ஸ்போல பாத்துருக்கேன். அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பாக்கணும். ஃப்ரிட்ஜ் வாங்கிருவியா? இப்போ வாங்குற பாரு. 3 பிரிச்சுக்கலாமா? சரி ஓகே. லைக் அதே மாதிரி இந்த விளையாட்டுல காசு பிரிச்சுக்கணும். அதெல்லாம் ஏன்டா வரக்கூடாது. எல்லாமே பட்ஜெட் தான். சரி ஓகே. சரி, ரெண்டு பிளான் பண்ணி போட்டா இந்த ஹோட்டல்ல போறதுல கரெக்டா போட்டுறேன். தான் கிடைக்கும். போடுவன கடைசி போடு. அவர் பாக்கல, டப்புனு போய் 6 வச்சுட்டா. நீ வந்துட்டாரு. எவ்வளவு ஆச்சு? 19 போட்டிருக்கீங்க. 19 என்ன பரிசு? 19 கூட. அதாவது எப்போ இந்த மாதிரி வந்தாலும் அந்த கூட தான் கொடுப்பாங்க, வேற வழி இல்ல. இந்தா வச்சுக்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள பழத்தை போட்டு வச்சுக்க. முண்டா போய் ஒரு ஃப்ரிட்ஜ் கேட்டேன் பாத்தியா? இத கூடையிலே நடிச்சுக்கணும். எனக்கு பசிக்குது, நான் வாங்கி கொடுங்க. பாப்கார்ன் போதுமா? அண்ணா ஒரு பாப்கார்ன்னா எங்க எவ்வளோன்னு கேட்டுக்கோண்ணே. பாத்துக்கலாம்டா. நான் பாப்கார்ன் எவ்வளோண்ணா? எவ்வளோ? 50 ரூபா கொடுத்துரு. 18% டிஎஸ்டி வரை போட்டிருக்காங்கண்ணே பாப்கார்னுக்கு. கடைசியா வாங்குறப்போ வெறும் 20 ரூபாண்ணா. ஆமா, பாப்கார்ன் நல்லா இருக்கல. ஜிஎஸ்டி இதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா அதான் நீங்க இருக்கீங்களே, அதான் ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டுறாயா. அந்த எக்ஸ்போக்கெல்லாம் வந்தோம்னா டைம் போட தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா வந்து 1 மணி நேரம் இருக்குமா? இந்த நண்பிகள்லாம் வந்து எப்படி இருப்பாங்க, ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க? நல்லா இருக்கும். அதான் வேலை முடிச்சு வரவங்க அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரே குஜாலா இருக்கும்ல. அது வந்து புள்ள கூடுவாங்க, மீன் கூப்பிட்டா இருக்கு. அதாவது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்க்க கூடாது. சரி, வேற என்ன வேணும்? அப்புறம் ஜாலியா இருக்கிற மாதிரி. ஜாலியா இருக்கிற மாதிரினா ஜாலியா இருக்காங்க. ஓடா கம்முனு வாடா. ஏன்னா இப்படி பண்ற? ஏன்னா நம்ம டீம்லயே ஒரு ஏதோ ஒரு 4 புள்ள சேர்க்கணும்னா 4 புள்ள போதுமா? 4 10 தான். நீ ஒண்ணுக்கே வக்கல்ல, 4 கேக்குறேன் உனக்கு. ஒண்ணு சேர்த்து விடுனா அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? என்ன? ஒண்ணே தான் சேர்த்து விடு. சரி ஓகே, பாப்போம். சேர்த்து பாப்போம். சரி, ரொம்ப நேரமா அப்பளம் கேட்டுட்டு இருக்கேன்டா. அப்பளம் வாங்கி கொடுங்கடா. அப்பலாம் தான் அப்புறம் வாங்கிக்கலாம். தூரி ஆடுவோம். அப்பளம் கேட்டதுக்கு இதை வாங்கி தூரி ஆடுவோம். தூரிலாம் வேணா பயமா இருக்குடா.